ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் பண்ணுறது, மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங்னா என்ன, அதோடைய கோர் லாஜிக் என்ன, நம்ம எப்படி அந்த மாதிரி ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எதனால் மல்டி பேக்கர் ஸ்டாக் உருவாகுது, ப்ளஸ் வந்து அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ மல்டி பேக்கர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மல்டி பேக்கர் அப்படின்னா ஒரு 100 ரூபா ஸ்டாக் வந்து 2000 ரூபாய்க்கு போயிடும், இல்லைன்னா 3000 ரூபாய்க்கு போயிடும். அதாவது வந்து 100 ரூபா ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு போச்சுனாலே 10 டைம்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒரு 100 ரூபா ஸ்டாக் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். 1 லேக்கில் 100 ரூபா ஸ்டாக்கு 1 லேக் நீங்கள் வாங்குறீங்க, டோட்டலாக 1 லேக் ருப்பீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபா போயிடுச்சு அந்த ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் இல்லையா. 10 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் பக்கமாக உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கினார், அது 5000 ரூபாய்க்கு போயிடுச்சு, இன்றைக்கி வந்து அது பல கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர் வந்து புரிஞ்சு வெளியாத் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் இருக்கார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விஜய் கேடியா ஒன் ஆஃப் த பெரிய இன்வெஸ்டர். அதே மாதிரி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்த 3 பேர்த்தையும் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம். இந்த 3 பேர்த்துடைய போர்ட்ஃபோலியோலையும் பல மல்டி பேக்கர்ஸ் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு கம்பெனி, சாதாரணமான ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000 கோடி 2000 கோடி 7000 கோடி 8000 கோடி கிட்டத்தட்ட 40000 50000 கோடி வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக பல மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் இருந்திருக்கு. அப்படி இல்லாமல் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளராது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மல்டி பேக்கர் இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய அளவுக்கான ரிட்டர்ன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லோ ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் தரணும் அப்படின்னா நீங்கள் மல்டி பேக்கர் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். அது எப்படி, அது எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பேக்கர் அப்படிங்கிற அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது ஒரு கம்பெனியுடைய லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கம்பெனியுடைய லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்னால் எப்படி உருவாகுதுங்கிறது தெரியும். இப்போது ஒரு கம்பெனிக்கு வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய கெப்பாசிட்டியை பில்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டிங், பிராண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. R&D பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கேஷை வந்து பர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பெரிய லெவலில் லாபமோ ரிட்டர்னோ கிடைக்காது. அவங்க வந்து அந்த பிஸ்னஸை உருவாக்குறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஸ்டேஜ். ஸோ க்ரோத் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து வளர்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பீரியடாக இந்த க்ரோத் ஸ்டேஜ் இருக்கும். இந்த க்ரோத் ஸ்டேஜில் தான் கம்பெனி வந்து ஒரு 0 to 100ங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு. ஏன்னா அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் எல்லாமே மார்க்கெட்டில் ஃபிட் ஆகி ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீச் ஆகிற டைமில் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல மடங்கு வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட்னு ஒன்று இருக்குது. இந்த மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது ப்ராஃபிட் வந்து சஸ்டெயினபிளாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஒரு மெச்சூரிட்டி பீரியட். அதுக்கப்புறம் டிக்ளைன் பீரியட். ஸோ டிக்ளைன் பீரியட் அப்படின்னு என்னென்னா அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ராஃபிட்டுடைய டோட்டல் ட்ரெண்டே மாறலாம், இல்லை அந்த இண்டஸ்ட்ரியே மாறலாம், வேறு ஏதாவது புதுசாக டெக்னாலஜி வரலாம், இல்லை வந்து கன்சியூமருடைய சைக்காலஜி மாறலாம். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மல்டிபிளாக டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அவங்க வந்து வேறு வேறு பிஸ்னஸில் இறங்குவாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸோடைய மெச்சூரிட்டி கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பணம் நிறையா இருக்கும். இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே க்ரோ ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, மற்ற பிஸ்னஸ்ஸு, நிறைய பிராண்ட்ஸை வந்து மல்டிபிள் பிராண்டு பேரலாக வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டிக்ளைன் ஸ்டேஜ் தான். ஆனால் வந்து
இந்த டிக்ளைன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மல்டிப்புளாக வந்து அந்த வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக மல்டிப்புளாக இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த 4 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு மற்ற பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும், வருஷம் 20% ரிட்டர்ன் கிடைக்கும், 30% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் எல்லாமே மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிஸ் தான் மெஜாரிட்டி வந்து கேஷ் கோ கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சேஃபான ரிட்டர்ன். ஆனால் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் அந்த மல்டிபேக்கர் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரூத். ஏன்னா மல்டிபேக்கர் ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க்கும் இருக்குது, அதே சமயத்தில் ரிஸ்க் இல்லாமல் ரிட்டர்ன் கிடையாது, உங்களுக்கே வந்து அது தெரிஞ்ச விஷயம். ஸோ எந்த இடத்துலையுமே ரிஸ்க்குங்கிறது ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் அப்படின்னு. அப்போ மல்டிபேக்கர் எந்த ஸ்டேஜில் உருவாகும்னா இந்த க்ரோத் ஸ்டேஜில் தான் உருவாகும். ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஸ்டாக்குடைய பேரோ இல்லை பெரிய அந்த கம்பெனியுடைய ஒரு அட்ராக்ஷன் வந்து வெளியே பப்ளிக்கில் வந்து தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த க்ரோத் ஸ்டாக் அப்படிங்கிறது. இந்த க்ரோத் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பெருசாக வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது, இன்னும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது வந்து நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிராண்டு ஒரு பெரிய நேம் அந்த மாதிரிலாம் பில்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபேக்கர் அப்படிங்கிறதே உருவாகும். அதனால் இந்த க்ரோத் ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போது மல்டிபேக்கருடைய ஸ்டாக்கை எப்படி டிசைட் பண்ணுறாங்க, இப்போ டிசைடிங் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? சரி, இப்போ நம்ம வந்து இந்த க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான க்ரோத் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து எப்படி டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் வச்சு நம்ம மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் க்ரோத். ஒரு கம்பெனியுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கையில் போகுது, ஓகேங்களா, ப்ராடக்ட் வந்து காசு கொடுத்து கஸ்டமரை வந்து வாங்குறாங்க. ஸோ கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பொருளில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, இல்லை யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து அது வந்து சாலிடாக ப்ரூவ் ஆகிருக்கலாம். ஸோ அப்போது இந்த ப்ராடக்டை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அதில் லாபம் இருக்கோ இல்லையோ, கம்பெனிக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ப்ராடக்டை வந்து காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து மார்க்கெட் ஃபிட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஃபிட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறது தான். அதாவது வந்து ஒரு 100 கோடி ஒரு கம்பெனி சேல்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஷாம்பு தயாரிக்கிறாங்க, அது 100 கோடி சேல்ஸ் பண்ணுதுன்னா, அப்போது 100 கோடி ரூபாங்கிறது ஒரு ஷாம்போட பாட்டில் வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 கோடி ரூபாய்க்கு இந்தியா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறாருன்னா எத்தனை பாட்டில் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது அவ்வளோ பெரிய காம்படிஷனில், அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் அந்த 100 கோடி ரூபாய் சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்குன்னா, அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பில்டு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது கஸ்டமர்கிட்ட. மேபி வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பிராண்டாக இருக்கலாம், இல்லை வந்து அது அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டியாக இருக்கலாம், என்ன விஷயமா வேணா இருக்கலாம், ஓகேங்களா. அப்போது அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த சேல்ஸ் வந்து இப்போ 100 கோடிக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு குவார்ட்டரில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த மாதம் இப்போ 100 கோடி பேர், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் 100 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிருக்குன்னு வச்சு பாருங்கள். அப்போது அடுத்த குவார்ட்டரில் ஒரு 120 கோடி சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 100 கோடி பேர்த்தில் எகெயின் வந்து திருப்பி நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரீசன். ரெண்டாவது, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாங்கினவங்க யாருமே வந்து எந்த ஒரு பொருளுமே 100% கஸ்டமரை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 கஸ்டமரில் வந்து ஒரு 70-80 கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிட்டாலே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அப்போது 120 கோடிக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய யூசேஜும் அந்த கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு வேளை பேட் ரிவ்யூஸ், பேட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த டைப் காலகட்டத்தில், இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கம்பெனியை வந்து ஒரு டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கிற வேகத்தில் ஒரு ப்ராடக்ட் வந்து பேடாக இருக்குது, ஒரு கம்பெனி வந்து பேடாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து அதோடைய ரிவ்யூஸ் வந்து பரவிடும். அப்போது மற்ற கஸ்டமர்ஸும் மற்ற பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு தான் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர். ஸோ அப்போது யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது 120 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் ஃபிட் ஆகிருக்கு, ரெண்டாவது சஸ்டெயினபிளாக இன்க்ரீஸ் ஆகுது, அந்தளவுக்கு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் தான். இப்போ மார்க்கெட் சைஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சோப்புடைய மார்க்கெட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
140 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் ஒவ்வொருத்தரும் சோப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஒரு குளிக்கிற சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போது ஒரு ஷாம்பு 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, 10 rupees அப்படின்னு வச்சுட்டா கூட 140 கோடி மக்களுமே மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஒரு 100 கோடி மக்கள் யூஸ் பண்ணோம்னா 100 கோடி இன்ட்டு 10 போட்டுக்குங்க. அப்போ அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ப்ராடக்ட் ஒரு செக்மெண்ட்டில் ஒரு கம்பெனி வந்து ஒரு 5 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாம்பு எடுத்துக்கங்களேன், ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஈஸியாக புரியறதுக்காக. ஷாம்பு எடுத்துங்க, 5 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 5 கோடி அடுத்து வந்து 10 crores ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 100% வந்து க்ரோத் ஆகியிருக்காங்க. அப்போது இன்னும் இவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 crore கூட இருக்கலாம். சரிங்களா? 10K crore போடுறேன். இப்போ 10,000 கோடி மேபி மார்க்கெட்டில் 10,000 கோடி ரூபாய் மார்க்கெட்டில் இவங்க வந்து 10 crores 5 to 10 crores வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இன்னும் அந்த என்ன சொல்கிறது, ஒரு கடலில் வந்து மீன் பிடிக்கிறது நிறைய மீன் இருக்குது அப்படின்னா அந்த மீனில் வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டே இருக்காங்க அதிக அளவுக்கு அப்படின்னா அப்போது அந்த பொட்டென்ஷியல் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இன்னும் அவங்க வந்து தாராளமாக 5 to 10 crore வந்தவங்க இன்னும் 10,000 crore வந்து ரீச் பண்ணாதான் அவங்களுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கே வருவாங்க. அப்படின்னா அந்த மார்க்கெட் சைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது 5 to 10 crore வந்தவங்க இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? 10,000 crore வேல்யூஷன் வர்றதுக்கு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மார்க்கெட் சைஸுங்கிறத நமக்கு சொல்லுது. இப்போ சம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நினைப்போம் 100 கோடி ப்ராஃபிட் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கம்பெனியோடைய அதிகபட்ச அந்த மார்க்கெட்டே அது அந்த கம்பெனி வந்து என்ன ப்ராடக்ட் தயாரிக்காங்கன்னு தெரியாது. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்து பாருங்களேன், அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பேர் அப்ராக்சிமேட்டாக யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து ஒரு 200 கோடி தான் இருக்கலாம். சரிங்களா? 200 கோடி தான் டோட்டல் மார்க்கெட் ஷேர் இருக்கலாம். அப்போ 100 கோடி ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சுன்னா இப்போ காம்படிஷன் அதர் பிளேயர்ஸ் இது எல்லாமே கணக்கு பண்ணும்போது இவங்க வந்து 100 கோடியிலேருந்து 200 கோடி டபுள் மடங்கு வந்தாலுமே ஒரு பெரிய லெவல் மல்டி பேக்கராக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேரை வந்து இவங்க ரீச் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இது கிடையாது. அதனால் 100 கோடி சேல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாலே அந்த கம்பெனியை வந்து 200 கோடி அப்படிங்கிறது வந்து பெரிய ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும். அதே சமயத்தில் அந்த ஸ்டாக்குங்கிறது பெரிய லெவலில் க்ரோத் ஆகாது. ஆல்ரெடி அந்த 200 கோடி ரூபாய்க்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை. ஸோ இந்த மார்க்கெட் சைஸுங்கிறது முக்கியம். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் சைஸ் பெருசாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஓபிஎம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு கம்பெனி 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரித்து 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 20% வந்து அந்த கம்பெனி வந்து மார்ஜின் இருக்குது. 20% மார்ஜின் அந்த கம்பெனி வந்து சம்பாரிச்சிட்ருக்கு. இப்போது ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போது இந்த 100 ரூபா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டாக நான் சொல்லியிருக்கேன். இப்போது மேபி அந்த கம்பெனி வந்து 100 ரூபா செலவு பண்ணி 120 ரூபா சம்பாதிக்கலாம். மேபி சேல்ஸ் வந்து 120 ரூபா சேல்ஸ் பண்ணி அந்த 120 ரூபா சேல்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக அவங்க பண்ண செலவு 100 ரூபா அப்படின்னா அப்போ 20 ரூபா மிச்சம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ஜின் வந்து 20% இருக்குது. இப்போது மேபி இந்த கம்பெனி வந்து அடுத்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது 90 ரூபாய்க்கு தயாரித்து அதே 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதாவது ப்ராடக்டோடைய ப்ரைஸ் மாறல, ஆனால் தயாரிப்பு செலவை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 10 ரூபாய் என்ன ஆகுனா 130 ரூபாயாக இருக்கும். அப்போ 30% வந்து மார்ஜின் உங்களுக்கு நிற்கும். அப்போது ஒன்று செலவில் இவங்க கம்மி பண்ணியிருக்கணும். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 20%லேருந்து 30% போகுது அப்படின்னா ஒன்று இவங்க செலவில் கம்மி பண்ணியிருக்கணும், இல்லைனா ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அப்போது ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து குறையும் நார்மலாகவே. ஆனால் சேல்ஸ் குறையல. சேல்ஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 12 கோடி சேல்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, 12 crore சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 20% இருந்தவங்க இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 30%க்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ப்ரைஸு, அதாவது ஒன்று செலவை குறைச்சிருக்கலாம், இல்லைனா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 சினாரியில் ஏதோ நடந்திருக்கலாம். இப்போ மேபி நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்குவோம். இப்போ ப்ரைஸ் வந்து 120 ரூபா ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ப்ராடக்ட்டு எல்லா காம்படிட்டரும் அவ்வளோதான் விற்றுட்ருக்காங்க. இவங்க 130 ரூபா வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அப்பவும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இவங்ககிட்ட ஏதோ ஒரு மோட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மோட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். மோட்டுனா என்ன அப்படின்னா ஒரு அரண்மனையை சுற்றி ஒரு குழி தோண்டி விட்டுருப்பாங்க,
அந்த குழியில் வந்து தண்ணியெல்லாம் வச்சு பெரிய முதலையெல்லாம் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அரண்மனைக்குள்ளே யாருமே அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது, இல்லைன்னா கோட்டை சுவர்னு கூட வச்சுக்கலாம். இதுதான் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த அரண்மனையை வந்து சுற்றியும் ஒரு மோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோட்டுங்கிறது ஒரு தடுப்பு மாதிரி. அப்போது இந்த கம்பெனிக்கு வந்து ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது. அதாவது வந்து 130 ரூபா ஒரு பொருளை இன்க்ரீஸ் பண்ணாலும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த பொருளை வாங்குறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட குவாலிட்டியவோ இல்லை அவங்களுடைய பிராண்டையோ இல்லை ஏதாவது ஒரு சாலிடான காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வந்து பில்டு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதனால் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒருவேளை குறைஞ்சது அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கூட அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். அதை வந்து நம்ம பேஸ்டான அந்த கம்பெனியை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. அதுக்கடுத்த பார்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி மார்க்கெட்டிங்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி ஆஃபர்ஸில் கொடுத்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போது மேபி அந்த மாதம் அது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராஃபிட் கூட வந்திருக்கலாம். ஆனால் அது சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டா? அவங்க வந்து தொடர்ந்து இந்த கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் டெப்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். டெப்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அப்போ அது ஒரு பேட் சைன், அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த 3 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போக போக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்போது, ப்ராக்டிக்கல் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது பார்ப்போம். இப்போது இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணுற வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் போர்ட்ஃபோலியோ அலாகேஷனில் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, நீங்கள் இந்த கால்குலேஷனை வந்து கரெக்டாக கவனிக்கணும். இப்போது 10 ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 30 ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 30 ஸ்டாக்கில் ஒரு 25 ஸ்டாக் வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 25 ஸ்டாக்கில் வந்து ஒரு 5 ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு -5 ஸ்டாக் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 20 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் ஒரு மீதி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் வந்து ஒன்று வந்து 10 டைம்ஸ் வளர்ந்துருக்கு, இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் வளர்ந்துருக்கு, அதாவது மல்டி பேக்கர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோவுடைய அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஈக்குவலாக அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து ஒரு 1 லட்ச ரூபாயை 1 லேக்கை 30 ஸ்டாக்கில் டிவைட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம டிவைட் பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நம்ம வந்து 30 ஸ்டாக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், 30,000 இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக வரும். இப்போ கிட்டத்தட்ட 3,000, 6,000, 9,000, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 10 ஸ்டாக்கே 1 லட்ச ரூபா ஆச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 3,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 3,000 × 10 ஸ்டாக் அப்படின்னா 30,000 ஆச்சு. அப்போது 30 ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 90,000 வரும். அப்போது ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் வந்து அரௌண்டு 3K, 3,000 ரூபா, 3,500 இந்த மாதிரி தான் ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 3,300 சம்திங் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது இப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு 30 ஸ்டாக் அப்போ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% தான் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 3.5% வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மல்டி பேக்கர் ஸ்டாக்கை சூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ மல்டி பேக்கர் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 10% அலோகேஷன் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 10% அலோகேஷன் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஒவ்வொன்றிலையும் 10%னா 10K, 10,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போது மேபி வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுங்க. அதில் ஒரு 3 ஸ்டாக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு 2 ஸ்டாக் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது. நீங்கள் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். இப்போது ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது 2 ஸ்டாக்கு, 3 ஸ்டாக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு 0 அந்த மாதிரியான இப்போ 3 ஸ்டாக்கு 0க்கு போனாலுமே உங்களுக்கு வந்து 0க்கு தான் போக முடியும், மைனஸில் போக முடியாது இல்லையா இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். அப்போது மீதி ஒரு 5 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுங்க. மீதி ஒரு 5 ஸ்டாக்ஸு 10 டைம்ஸ் மல்டி பேக்கராக வந்துட்டால் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு
ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? நீங்கள் வந்து 5 ஸ்டாக் ஒரு 5 ஸ்டாக் வந்து 10 டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த 5 ஸ்டாக்கில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டோட்டலாக. இப்போ 10 டைம்ஸ் அப்படின்னா 5 lakhs rupees வந்துடும். இப்போது 5 lakhs rupees இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு 2 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு 2 lakhs அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. 20,000 வந்து 2 lakhs சொன்னால் 10 டைம்ஸ் ஆயிரும். சரி, ஓகே. வந்து ஒரு 50,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 50,000 to 1 lakh அப்படின்னா 6 lakh டோட்டலாக ஆவரேஜ் வச்சுக்குவோம். இப்போ இந்த 3 ஸ்டாக் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஸ்டாக் எவ்வளோ வந்து லாஸ் பண்ணியிருக்கோம்? 30,000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 30,000 அப்போ 6 லட்சம் போர்ட்ஃபோலியோவில் 30,000 லாஸ் அப்படிங்கும்போது 5,70,000 ரூபா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ப்ராஃபிட் இருக்கும். அப்போது 1 லட்ச ரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 5 லட்சமாக மாறி இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் வந்து உங்களுடைய ரிட்டர்ன் இருக்குது. அப்போது இப்படி நீங்கள் அலோகேட் பண்ணணும். மினிமம் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக 10% அலோகேட் பண்ணணும். இப்படி 10% அலோகேட் பண்ணாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அது மல்டி பேக்கரை அச்சீவ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ வேஸ்ட்டு. அதனால தான் கான்சன்ட்ரேட்டட் பெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து சும்மா டைவர்சிஃபை பண்ணுற ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறத ரொம்ப அதிகமாக டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா கடைசியில் இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த கேட்டகரியில் தான் போய் நிற்பீங்க. இப்போ இந்த கேட்டகரியில் வந்து நம்ம நிற்கணும். அப்போ 10% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மல்டி பேக்கர் போர்ட்ஃபோலியோ உருவாயிருக்கும். இப்போ இந்த கால்குலேஷனை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது. அப்போது ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கராக மாறினா கூட உங்களுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோ மல்டி பேக்கராக மாறிடும். இப்போ நீங்கள் வந்து ஓவராக டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்றதெல்லாம் லாஸ் பண்ணி அதில் ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு வந்து அது பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ஓகேங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஆவரேஜாக வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டையே பீட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஸ்டாக்கை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு கோர்ஸ் நான் போடும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கோர்ஸை போட்டதுக்கப்புறம் நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை காமிச்சனோ அதையே போய் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம். நான் என்னுடைய வீடியோவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து இது கிட்டத்தட்ட 22வது நிமிஷம் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து மோஸ்ட் பீப்புள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் போன வீடியோவில் கூட ஒரு டெக் மகேந்திராவுடைய ஸ்டாக்கை வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து போட்டிருந்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யூடியூப்பில் நான் பப்ளிக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு லைவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி பார்க்கும்போது பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த யூடியூப்லேயே நம்ம வீடியோ பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குது, நம்மளுடைய டீச்சிங் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தனோ அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குவாங்க. இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பண்ணிங்கன்னா ஓகே, நான் சொல்கிறத வந்து நீங்கள் போய் வாங்கினா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே. ஆனால் ட்ரேடிங் டைப்பில் போய் நம்ம பண்ணும்போது, ஷார்ட் டேர்மில் பண்ணும்போது இப்படி போய் எல்லோரும் வாங்கும்போது என்ன ஆகுனா அங்கே லிக்விடிட்டி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மாஸ் பீப்புள் வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ் வந்து 10,000 பீப்புள் போய் வாங்கினா கூட ஸ்டாக் ஆப்ஷன்லாம் ரொம்ப வந்து லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சடனாக க்ரோர்ஸில் மணி வந்து புழங்க ஆரம்பிச்சிடும் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் கான்ட்ராக்டில். அப்போ ஈஸியாக வந்து இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கும் சரி அந்த ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ரைட் பண்ணவங்க வந்து அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ அவங்க வந்து ப்ரைஸை வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். டெக் மகேந்திரா நம்ம வீடியோ போட்ட அடுத்த நாளே அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இது வந்து பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து யூடியூப்பில் நிறைய பேர் சம்டைம்ஸ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு சில சேனல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம எஜுகேஷனல் பர்பஸை தான் பண்ணுறோம். அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்வான்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் இருக்கே தவிர அப்படியே ஒரு பப்ளிக்காக நீங்கள் ஒரு வீடியோ பாட்டு போய் அதை அப்படியே நீங்கள் வந்து நான் சொன்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணக்கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அனலைசஸில் நீங்கள் பண்ணணும்.
லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சொல்கிறத நம்ம எல்லாருமே பண்ணலாம். லாங் டேர்ம்லாம் வந்து ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படி மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக மாறிடும். லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த இன்வெஸ்டர் உள்ள பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படி கிடையாது. ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமில் எக்ஸ்பைரி ஆகிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. அதனால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். screener.in போயிட்டு ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். இதில் வந்து கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கிரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் க்ரோத் நம்ம பார்க்கணும். சேல்ஸ் க்ரோத் வந்து இயர் ஆன் இயரும் பார்க்கலாம், குவார்ட்டர்லி பேஸ்லையும் பார்க்கலாம். நான் குவார்ட்டர்லி பேஸில் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சின்ன ஸ்டாக்கில் நம்ம பார்க்குறதுனால குவார்ட்டர்லியாக நமக்கு கரெக்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 4 குவார்ட்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 2 குவார்ட்டரில் லாஸ் ஆகிருந்தால் கூட நமக்கு இது கணக்கு வராது. அப்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த சீஸ்னல் ஸ்டாக்கில் போய் மாட்டிக்குவோம். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. ஆனால் புரியாமல் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். மேபி ஸ்டாப் லாஸோ உங்களுடைய ஃபியரை வந்து ஜாஸ்தியாக தூண்டுறதுக்கு ஒரு ஒரு ஃபேக்டராக உருவாகிடும். ஆனால் நீங்கள் அதை வந்து லாங் டேர்மில் நீங்கள் பண்ணும்போது ஓகே. ஆனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒத்து வராது. அதனால் குவார்ட்டர்லியாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இயர் ஆன் இயர் YOIன்னு டைப் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர்லி அதிலேயே சஜஷன் காமிச்சிரும். சேல்ஸ் க்ரோத் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தென் 20% இருக்கணும். இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத். இயர் ஆன் இயர்னால் இந்த வருஷம் மார்ச்சுக்கும் அடுத்த வருஷம் மார்ச்சுக்கும் தான் கம்பேர் பண்ணுவோம். இந்த வருஷம் செப்டம்பருக்கோ இல்லை அக்டோபருக்கோ அந்த அடுத்த வருஷம் அக்டோபருக்கு தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து இயர் ஆன் இயர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இப்போ மேக்கும் ஏப்ரலுக்கும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏப்ரலுக்கும் மேக்கும் கம்பேர் பண்ணால் அடுத்தடுத்த மாதம். ஆனால் போன வருஷம் ஏப்ரலுக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மாதம் அந்த சீசனாலிட்டி சைக்கிளையும் இன்க்ளூட் பண்ணி வரும். அப்போ தான் வந்து ரிசல்ட்டு நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால் எல்லா கம்பெனியுமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத் 20% க்ரோத் போடுறோம். அதில் அண்டு போட்டுட்டு அடுத்து இன்னொரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். என்னென்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 15 நம்ம கொடுத்துட்டு அதுக்கு 15% இருக்கணும். ஏன்னா சேல்ஸ் வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ப்ராஃபிட்டுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேல்ஸுடைய க்ரோத் வந்து நார்மலாக வந்து 20% ஒரு 5% எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் நிறைய மெத்தட் இருக்குது ஃபில்டர் பண்ணுறதுல. நான் வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து பேசிக்கான இம்பார்ட்டண்டான மெத்தடு. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோஸில் அதில் ஃபில்டர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரி நேச்சர் இருக்கும், அதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வேறொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா ஒரு கம்பெனியில் நீங்கள் 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த 100 ரூபாயில் அந்த கம்பெனி வச்சுக்கிற கடனும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ கடன் வந்து 100 ரூபாயில் மேபி 20 ரூபா கடன் இருக்கலாம். அப்போது எத்தனை ரூபா கடன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. அது வந்து அந்த ரேஷியோ வந்து 1க்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது பிலோ 1 தான் இருக்கணும். ஆனால் இது வந்து க்ரோத் ஸ்டாக் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுனால நான் 2ன்னு கொடுக்குறேன். பிலோ 2ல் இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் மேபி ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தீங்க டெப்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1ன்னு கொடுக்கலாம், இல்லைனா 1.5 கொடுக்கலாம். நான் வந்து 2 பிலோ 2 ரேஷியோ வந்து பிலோ 2க்கு இருக்கணும்னு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி வளரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து கடன் வந்து கொஞ்சம் லைட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் அந்த ஃபேக்டரை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் 1ன்னு போட்டால் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம பார்க்கும்போது கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாலோ இல்லை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கனாலோ அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி நான் வந்து 2ன்னு போடுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா டோட்டலாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டோட்டலாக அந்த கம்பெனியில் இருக்குது இன்ட்டு ஷேர் ப்ரைஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் விற்றுட்டுருக்கு அதை கூட்டினீங்கன்னா மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டலாக அந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து மார்க்கெட்டில் இப்போ டோட்டலாக அந்த கம்பெனி எத்தனை ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு அப்படிங்கிறது. ஒரு ஷேருக்கு நான் சொல்ல டோட்டல்
அப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து அட்லீஸ்ட் 500 crore மேலேயாவது இருக்கணும். ஏன்னா 500 கோடிக்கு மேலே இருந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு மினிமம் வேல்யூஷன் தான். நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா 1000 கோடிக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, 1000 கோடிக்கு கூட போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன ஸ்டாக்கு தான் எப்பவுமே வந்து அதான் சொன்னேன், மார்க்கெட் சைஸு சின்னதாக இருக்கிறபோது ஸ்டாக் வந்து கம்பெனி சின்னதாக இருக்கும்போது தான் உங்களுக்கு growth ஸ்டாக் கிடைக்கும். அதாவது மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி சின்னதாக இருக்கும்போது தான் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா கம்பெனி விற்றுட்டு இருந்த கம்பெனி தான் இன்றைக்கி வந்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு இருக்கும். அப்போது அந்த மாதிரி கம்பெனிஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து 500 crore மார்க்கெட் கேபிட்டல் போடுறேன் நான். அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மினிமம் 10% மேலேயாவது இருக்கணும். நான் 11 போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அவன் 110 ரூபாய்க்காவது விற்கணும். அந்த 10%ஆவது மார்ஜின் இருக்கணும். 10% மார்ஜினில் நிறைய தடவை ரொட்டேட் பண்ணான்னா அப்போ தான் அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபில்டர், இது சின்ன கம்பெனிஸுங்கிறதுனால ப்ரொமோட்டர்ஸுடைய பிஹேவியர் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸில் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நம்ம சேனல்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் ப்ளஸ் வந்து கோர்சஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ பழைய வீடியோஸாக இருந்தாலும் அது கான்செப்ட் மாறாது. அதனால் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கிடைக்கும். இப்போது ப்ரொமோட்டர்ஸை வந்து நிறைய அனலைசஸ் பண்ணலாம். நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ப்ரொமோட்டரோடைய ஹோல்டிங் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒன்று 0க்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா 0வாவது இருக்கணும். அதாவது வந்து ப்ரொமோட்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். ஆனால் டிக்ரீஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் greater than or equal to 0ன்னு போடுறேன். ஸோ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா 0க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மேபி 0.5, 1 அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் சந்தோஷம். ஆனால் குறைச்சிருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இன்க்ரீஸும் பண்ணாமல் குறைக்காமல் ஒரே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இது வந்து லாஸ்ட் குவார்ட்டர்லியோட செக் பண்ணணும். ஏன்னா இப்போது ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னும். ஸோ அந்த அனௌன்ஸ் பண்ணாத கம்பெனிஸை விட்டுருவோம். ஏன்னா அதை அனௌன்ஸ் பண்ணாதுன்னா அப்போ முன்னாடி இருக்கிற குவார்ட்டருக்கு தான் இதெல்லாம் செக் பண்ணும். அப்போ நம்ம வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்லி கம்பெனிஸ் வித்து ப்ரெசன்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ் தான் செக் பண்ணணும். இப்போது ஒட்டுக்கா ரன் திஸ் கொரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும். இந்த கொரியை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு வேளை நான் பேஸ்ட் பண்ண மறந்துட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரி இது சிம்பிளான கொரி தான், நீங்களே டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஃபில்டர் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஜாஸ்தியாகிற கம்பெனிஸ் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் வரும். நமக்கு வந்து ஸ்மால் கேப்பு மிட் கேப் தான் வேணும். அப்போது நம்ம வந்து மார்க்கெட் கேப்லேருந்து டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ 500 crore எபோங்கிறதுனால 510 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா, அந்த கம்பெனிஸுடைய பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஓகே இதுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனாவது நீங்கள் கொண்டு வர முடியும். பிஸ்னஸ் ஷேர் ஸோ பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியல, இந்த பிஸ்னஸ் எதை பற்றி என்ன விற்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலன்னா நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எந்த பிஸ்னஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதை பாருங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா கம்பெனிஸும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாது, நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்க்கணும். இந்த ஒர்க் அவுட்லேயும் தான் உங்களுடைய தனிப்பட்ட திறமை இருக்குது. ஏன்னா இப்போ இது பார்க்குற எல்லாருமே பார்த்தாலுமே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சாலுமே இண்டிவிஜுவல் ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கும் வித்தியாசம் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார், வாரன் பஃபெட் இருக்கார், விஜய் கடியா இருக்கார், பொறிஞ்சி வெளியேற்று இருக்காருன்னா இவங்க ஒவ்வொருத்தருமே எல்லாருமே ஒரே ஸ்டாக்கை வாங்குறது கிடையாது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே ரிச் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓன் விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஓன் ஒர்க் அவுட் போடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியை எடுத்து நான் காமிக்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ ராதிகா ஜுவல் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குது. ஸோ
இந்த 60 ரூபா கம்பெனி இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா radhikajeweltech.com இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெப்சைட்டுங்கிறது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க பேசிக்காக அப்படின்னா அபவுட் அஸ் போயிருங்க. அபவுட் அஸ் போனீங்கன்னா இந்த கம்பெனி என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த கம்பெனி வந்து ஒரு ஜுவல்லரி வந்து மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது நமக்கு. ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த கம்பெனி வந்து அபவுட் அஸில் கம்பெனி ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்பெனி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1987 இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சேர்மனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜுவல்லர்ஸ் வித் அன் அமேசிங் 27 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரீட்டைல் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க ரீட்டைலும் பண்ணுறாங்க போல் இருக்குது. மேபி இப்போது ஸ்டோர் லொக்கேட்டர் பார்த்தோன்னா ஓகே ஸ்டோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸு, மணப்புரம் ஜோய் ஆலுக்காஸ் இவங்களுடைய கேட்டகரியில் இவங்க வராங்க. மேஜராக குஜராத்தில் தான் இவங்க 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர் வச்சு ரீட்டைல் பிஸ்னஸ் மாடலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவங்க மேபி மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ கோல்டு, டைமண்ட்ஸு, போல்கின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக கூட நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும், குவாலிட்டேட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்டர் செக்ஷன் எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும். பப்ளிக் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்டர் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனர்லேயே செலக்ட் பண்ணிக்கிங்க இல்லையா, இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த கம்பெனிஸை பற்றின டீட்டெயில்ஸ், எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதனால் இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ரீசன்லாம் வரும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து என்னென்ன பண்ணுறாங்க, ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதாவது அவார்ட்ஸ் மீன்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸ்ட்ராங் மார்க்கெட் நாலேஜ் இன் சௌராஷ்டிரா ரீஜியன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மார்க்கெட் நாலேஜ் என்னென்னலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இது டீட்டெயில்டாக இன்னொரு நாள் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இது வந்து பேசிக்காக கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருங்க. ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி சேல்ஸ் ஆன கம்பெனி மார்ச்சில் 2023 இப்போது 154 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர்லி 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குட் சைன். 8% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன். அதுக்கடுத்து 5 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் எடுத்தவங்க 11 கோடி, அதாவது 100% ஜம்ப் ஆகிருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான சைன். ஸோ பாசிட்டிவ் சைன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னாலும் 100% 30 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 50 கோடி ஜம்ப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி 90 to 80% ஜம்ப் ஆகிருக்கு. இப்போது லாஸ்ட்டு 12 month டிடிஎம்னு போட்டிருப்பாங்க, காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனி 66% அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகாமல் 30-40 இன்க்ரீஸ் ஆகிட்டா அடுத்த ஒரு 5 years கூட, அப்படி இன்க்ரீஸ் ஆனால் கூட ரொம்ப சூப்பரான ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது 66% லாஸ்ட் 12 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து 74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே நல்ல சைன். இப்போது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேபி வீடியோ ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து உடைய ஒரிஜினல் ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும், நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய investors.tamil.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேபி இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது investors.tamil.com வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கோர்ஸில் இந்த ஈக்விட்டி வேல்யூவேஷன் மாஸ்டரி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது எக்ஸல் ஷீட்டோட நான் கொடுத்துருக்கேன், ஃபார்முலாவோட கொடுத்துருக்கேன். இது ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணால் கம்ப்ளீட் கோர்ஸும் கொடுத்துருக்கேன். இது மூலமாக நீங்கள் ஒரு கம்பெனியோடைய அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கலாம், அது ஏன் அவ்வளோ ரூபா கொடுக்குறோம்,
அப்படிங்கிற அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை அந்த எக்ஸல் ஷீட் ஃபார்முலா மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கோர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராதிகா ஜுவல்டெக் பார்த்துருவோம். இப்போ வந்து ஓகே, இதுவும் பாசிட்டிவ் சைன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கோடியிலேருந்து 51 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதர் அசட் வந்து 245லேருந்து 380 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கடனை வாங்கி அதர் அசட் போட்டிருக்காங்க. அதர் அசட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரினா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், நகை வாங்கியிருக்காங்க சரிங்களா, கோல்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கடன் வாங்கி அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வென்ட்ரி வந்து டிப்ரிஷியேஷன் இன்வென்ட்ரி கிடையாது, கோல்டுங்கிறதுனால அப்ரிஷியேஷன் இன்வென்ட்ரி. ஸோ அதனால் அது பெஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ கடன் வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ப்ரொமோட்டரில் வந்து 63% வந்து ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க, நல்ல சைன். அதே மாதிரி எஃப்ஐஐ வந்து 0.08% வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. 2 குவார்ட்டர்லையுமே சேம் தான் பண்ணியிருக்காங்க. 3 குவார்ட்டர் பார்க்கும்போது இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. 0.6லேருந்து 0.08 கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம இந்த எஃப்ஐஐ மூலமாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, சம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய ஹேண்டு வந்து இதில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இருக்காங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்களுடைய கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேபி யார் அந்த எஃப்ஐஐ அப்படிங்கிறது மேபி நீங்கள் இந்த இதில் வந்து டீட்டெயில் வரல, ஒரு சிலதில் வரும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இதுதான் வந்து மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கம்பெனியை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் ப்ரெசன்டேஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் மந்த்து வந்து இந்த இதில் கொடுப்பாங்க, கான்கால்னு சொல்லியிருக்கோம், இந்த பிபிடி கொடுப்பாங்க. இந்த பிபிடியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம் 2024 என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, அந்த மாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் இந்த பிபிடி செக் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் கான்கால்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கான்கால் பிபிடி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை அனலிஸ்ட் மீட் பண்ணுவாங்க. அனலிஸ்ட் மீட் பண்ணி அந்த கம்பெனியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மாதத்துக்குடைய ரிப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ராதிகா ஜுவல்டெக்கை ஓகே, இது ஒரு ஆவரேஜாக வந்து இந்த கம்பெனிஸை வந்து நம்ம ஓரளவுக்கு டிசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம போய் டெக்னிக்கல் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல் என்ன தான் பண்ணாலும் டெக்னிக்கல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டல் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலும் லாபம் வரும். ஆனால் ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம டெக்னிக்கலையும் பார்த்தோம்னா கொஞ்சம் என்ட்ரி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ராதிகா ஜுவல்டெக் டைப் பண்ணிங்கன்னா என்எஸ்சி வந்துருச்சா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டேவை சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து கிளியராக நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ட்ரையாங்கிள் பேட்டர்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பிரேக் அவுட் கிடைக்கும். பிரேக் அவுட்டில் மொமெண்டமும் நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து ஹையஸ்ட்டு பாயிண்ட் இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிளியராக இந்த ட்ரெண்ட் லைனில் எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஷார்ட்டிங் ஆகிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கு. இது கிளியராக வந்து இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு விக் கேண்டில். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா விக் கேண்டில். கேண்டில் ஸ்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நான் போடுறேன். விக் கேண்டிலுங்கிறதுனால நம்ம அதோடைய பாட்டமை டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு ஃபெயிலியர் மூமெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக் கேண்டில் இப்போ வந்துட்டு உடனடியாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் தான். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா பயங்கரமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 70 ரூபா ரேஞ்சில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு இருக்குது. பை பண்ணலாம். ஸோ அந்த டைமில் இப்போ வந்து நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பை பண்ணலாம். ஆனால் வந்து என்னென்னா வெயிட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும். மேபி ரிவர்சல் ஆனால் கூட ஆகலாம். அதனால் பெட்டர் இங்கே போகும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பீட் பண்ணோன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 70 ரூபான்னு வச்சுக்கோங்க. 70 ரூபாயில் வருது அப்படின்னா
நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க முடியாது. ஸோ 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம என்ன பண்ணலான்னா அலர்ட் சிஸ்டம், இப்போ ராதிகா ஜுவல்டெக்னு இருக்குது, இதை வந்து இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதாவில் தான் நான் சொல்கிறேன், மேபி உங்களுடைய பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து கிரியேட் அலர்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இஃப் லாஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ராதிகா ஜுவல்டெக் என்எஸ்சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன ப்ரைஸ் வரணும். ஸோ லாஸ்ட்டாக ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே இருந்ததுனால் இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா அலர்ட் அடிக்கும். அப்போது நம்ம வந்து 70 ரூபான்னு வைக்கிறோம். இப்போ 70 ரூபாய்க்கு ஈக்குவல் ப்ரைஸ் வந்துச்சுனாலோ இல்லை 70 ரூபாய்க்கு மேலே போச்சுனாலோ நமக்கு வந்து இந்த அலர்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து அலர்ட்னு இருக்கும். அந்த அலர்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அலர்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அலர்ட் வந்து மேபி கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ டைம் கொடுத்துருப்பாங்க ஜீரோதாவில், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், இந்த டைமுக்கு வரும்போது அலர்ட் நமக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த டைமுக்கு நீங்கள் பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மல்டி பேக்கரை வந்து ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் கோர்ஸ் வந்து போட வேண்டியது இருக்கும். ஆனால் இது ஒரு பேசிக் அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து இந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு உங்களுக்கு போதும், இதுவே வந்து உங்களுக்கு பெட்டரான இது கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதில் பிஸ்னஸ் உங்களுக்கு எது வந்து புரியுதோ அதை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சுக்குங்க, அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. சப்போஸ் வந்து இதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்குடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நம்மளுடைய கோர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.